நிறுத்துங்க முதல்ல. எங்க வந்தாலும் ரெண்டு பேருக்கும் ஒரே சண்டை தான். கொஞ்சம் மட்டும் நான் சொல்றதை ரெண்டு பேரும் காது கொடுத்து கேட்குறீங்களா? சொல்றீங்களே, யாராவது ஒருத்தராவது உங்க பேச்சு கேட்டு கீழ்படினாங்களா? சரியா சொன்னடா தம்பி. நானும் இன்னைக்கு இங்கே வந்திருக்கிற குழந்தைங்களுக்காகவும் கீழ்ப்படிதல்னா என்ன, திருவிழியத்துல கீழ்ப்படிஞ்சதுனால நடந்த நன்மைகளையும் கீழ்ப்படியாமல் போனதுனால நடந்த தீமைகளையும் தான் சொல்லணும்னு நினச்சேன். பார்த்தா நம்ம கூட வந்திருக்கிறவங்களுக்கே கீழ்ப்படிதல்னா என்னன்னே தெரியல. இவங்களுக்கு தான் அதில் கீழ்ப்படிதல்னா என்னன்னு சொல்லி கொடுக்கணும். சாரிக்கா, மன்னிச்சிருக்கா. என்கிட்ட மன்னிப்பு கேட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை. கடவுளுக்கு கீழ்ப்படிஞ்சு கடவுளுக்கு உகந்த பிள்ளையா இருந்தாதான் நம்ம வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்கும். அக்கா அக்கா, கீழ்ப்படிதல்னு என்னமோ சொன்னீங்களே. ஆமா, அது எப்படிக்கா சொல்ல போறீங்க? அதெல்லாம் சரிதான். நீங்க கீழ்ப்படிதலை பத்தி சொல்ல போறீங்க, அதை கேட்க நான் ஆர்வமா தான் இருக்கேன். ஆனா அது நீங்க பாட்டா பாட போறீங்களா, இல்லைன்னா கதையா சொல்லி சவுண்ட் டைமை இழுக்க போறீங்க? காரணம் வளர்த்த மாதிரி இருந்துட்டு வளர்த்த. ஆமா, எடுத்துனோன்னு இருந்துக்கிட்டு என்ன வாய் பேசுறான்? ஆமா, சரி, திருப்பி ஒரு சண்டையை உண்டு பண்ணாதீங்க. வந்திருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிடுவோமா? சொல்லிட்டா போச்சு. போட்டுருவோம். தந்தனத்தோம் என்று சொல்லியே வீசை பாட அருள் தந்திடுவாய் இறையவனே. நீ என்ன அவசரப்படுத்த மாதிரி அப்பப்ப எஞ்சி நின்றுட்டு கீழே தான் உட்கார. ஆமா, உனக்கு இதே வேலையா போச்சு. அது ஒரு ஆர்வத்துல இருந்துட்டேன். ஒருக்காத உங்களுக்குலாம் வந்திருக்கும் பெரியோரே தாய்மாரே தந்தையரே, அண்ணன் அக்கா தம்பி தங்கை உங்களை கண்டு வந்தனம் செய்தோம். தந்தனத்தோம் என்று சொல்லியே வில்லிசை பாட அருள் தந்திடுவாய் இறையவனே. விவிலியத்தில் கடவுளின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய மறுத்த மனிதர்கள் பலவிதமான தீமைகளையும் தண்டனைகளையும் அனுபவிச்சாங்க. இந்த கீழ்ப்படியாமையின் விளைவுகள் தணிக்கப்பட்ட ஒட்டுமொத்த சமூகத்தையும் பாதிக்கும் வகையில் அமைந்து விட்டது. ஆதாம் ஏவாள் பெற்றோர்கள் கடவுள் தடை செய்த அறிவை தரும் மரத்தின் கனியை உண்டதால் அவர்கள் ஏதேன் தோட்டத்தில் இருந்து வெளியேற்றப்பட்டனர். இதனால் மனித குலத்திற்கு பாவம் துன்பம் கடின உழைப்பு மரணம் வந்து மாண்டது. அக்கா, ஆதாமும் ஏவாளும் கீழ்ப்படியாம அந்த மரத்தோட கனியை எடுத்து சாப்பிட்டனாலதான் இந்த உலகத்துக்கே தீமை வந்துச்சாக்கா? ஆமா, ஆதாமும் ஏவாளும் கீழ்ப்படியாம அந்த மரத்தோட கனியை பறிச்சு உண்டனாலதான் இந்த உலகமே தீமைக்கு உண்டாச்சு. அதனாலதான் நீங்க ரெண்டு பேரும் கூட இப்போ ஒரு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தீங்க. இது ஒரு ஜென்ம பாவம் தான். ஓ, அப்படியாக்கா? சரி, பாவத்தின் சம்பளம் சாவு. ஆமா, பாவத்தின் சம்பளம் சாவு. அக்கா, இத சொன்னது யாருக்கா? புனித பவுலடியார் தான். புனித பவுலடியார் ரோமிய திருமுகத்துல 6வது அதிகாரம் 23வது வசனத்துல அவ்வளோ அழகா சொல்லியிருக்காரு. கீழ்ப்படியாம இருந்த மனிதர்களுக்கு எல்லாருக்குமே நோய், துன்பம், மரணம் இதெல்லாம் ஏற்படும்னே. ஓ, அப்படியாக்கா? சரி, நான் இப்போ உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான பாடல் ஒன்று படிக்கட்டுமா? படிக்கக்கா, கேட்கும். உங்கள் வாழ்நாளெல்லாம் உங்களுக்கு இறைவன் ஆசீர்வதிப்பார். உங்கள் வாழ்நாளெல்லாம் உங்களுக்கு இறைவன் ஆசீர்வதிப்பார். அக்கா பாருங்க, சித்ரா விட சூப்பரா பாடிட்டீங்கக்கா. ஆமா, கேட்கவே ரொம்ப இனிமையா இருந்தது. அக்கா நான் உங்க பாட்டுல மைண்ட்லயே போயிட்டேன்க்கா. சரி, ரொம்ப புகழாதீங்க. அடுத்து வில்லு பாட்டுல என்னதான் நடந்துச்சுன்னு போய் பார்ப்போமா? பாப்போம்க்கா. சவுல் அரசர் ஒருவர் இருந்தார், கடவுளின் வார்த்தைக்கு கீழ்ப்படியாததால் தனது அரச பதவியையும்
யாருக்கா? இஸ்ராயேல் மக்களை வழிநடத்துறதுக்காக கடவுள் சவுல்னு ஒரு இறைவாக்கினரை அரசரா நியமிச்சாரு. ஆனா அந்த சவுல் அரசர் கடவுளுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாம இருந்தனால சவுல அரசவையிலிருந்து தூக்கிட்டு தாவீது அப்படின்னு ஒரு அரசரை புதுசா நியமிச்சாரு. இதனால சவுலுக்கு ரொம்ப கோவம், தாவீதை எப்படியாவது கொல்லணும் அப்படின்னு. அக்கா, இவங்க தெரியாம ஒரு கீழ்ப்படியாம செஞ்சதுனால அதுக்கு இவ்வளோ பெரிய தண்டனையாக்கா? இது மட்டும் இல்ல, இஸ்ராயேல் மக்களை வழிநடத்துறதுக்காக மோசேன்னு ஒரு இறைவாக்கினரை 40 வருஷம் இஸ்ராயேல் மக்களை வழி நடத்தினாரு. அவரு மெரிபா இஸ்ராயேல் மக்களுக்கு ஒரு நாள் ரொம்ப தனிதாகமாக எடுத்துச்சு. அப்போ மெரிபா நீரூற்று பாறையில ஒரு தட்டு சொல்லுவாரு. ஆனா மோசே கடவுளுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாம 2 தட்டா தட்டிடுவாரு. ஓ, அப்படியாக்கா? இதனால கடவுள் கடைசி வரை மோசையை கானான் தேசத்துக்கு போகவே விட மாட்டாரு. 40 வருஷம் வழிநடத்தினதுக்கே இந்த கதினா நம்மளுக்குலாம் என்ன கதியோ நினச்சாலே பயமா இருக்கு. நான்லாம் என் தம்பி கூட சண்டை போட்டுட்டே இருப்பேன், யார் சொன்னாலும் கேட்கவே மாட்டேன். ஆமாம், நான் எங்கள் கிளாஸில் உள்ள பிள்ளைங்க கூட சண்டை போட்டுட்டே இருப்பேன். டீச்சர், ஃபாதர், சிஸ்டர் யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன். நானா? இந்த 2 பேர்த்துக்கும் மேலே எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா, அப்பா, சித்தி, சித்தப்பா, அத்தை, மாமா, பெரியம்மா, பெரியப்பா, அண்ணன், தம்பி, தங்கச்சி யார் சொன்னாலும் கேட்கவே மாட்டேன். அப்படியும் அவங்க மீ எடுத்து பேசினாலும் நான் எடுத்து பேசுவேன். நிறுத்துங்க முதல்ல. நான் அவங்களுக்கு கீழ்ப்படிய மாட்டேன், நான் இவங்களுக்கு கீழ்ப்படிய மாட்டேன்னு எப்போ பார்த்தாலும் இதே தான் கீழ்ப்படிய மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிறது. இதுக்கு எடுத்துக்காட்டா நான் உங்களுக்கு ஒரு கதையை சொல்லட்டுமா? சொல்லுங்க கேட்போம். யோனா என்று ஒருவர் இருந்தார், கடவுளின் வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் கப்பலில் ஏறி பயணம் செய்தார். கடவுள் இனிமே நகருக்கு யோனாவை இனிமே நகருக்கு போய் இனிமே மக்களுக்கு ஒரு செய்தியை சொல்லுவாரு. ஆனா யோனா கடவுளுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாம கப்பல்ல ஏறி பயணம் செஞ்சுக்கிட்டு இருப்பாரு. அப்போ அந்த கப்பலோட தலைவன் சொல்லுவான், இங்க யாரோ கடவுளுக்கு எதிராக நடந்திருக்கா, யாரா இருந்தாலும் ஒன்று சொல்லியிருந்தா இல்லைன்னா தண்ணியில குதிச்சிருங்கன்னு சொல்லுவான். ஆனா எல்லாருமே நான் இல்லை நீ இல்லைன்னு மாற்றி மாற்றி சொல்லிட்டு இருப்பாங்க. உடனே அந்த கப்பலோட தலைவன் சொல்லுவான், நம்ம இதை சீட்டு குலுக்கி போட்டு பார்த்தாவா என்னன்னு சொல்லிட்டு சீட்டு குலுக்கி போடும் போது யார் பேர் தெரியுமா வந்துச்சு? யார் பேருக்கா வந்துச்சு? நம்ம யோனா பேரு தான். அப்போ அவர் கடல்ல தூக்கி போட்டனால அவர் செத்துட்டாராக்கா? அதுதான் நடக்கல. அவரு எல்லாமே கடவுளுடைய சித்தத்துல தான் நடந்துச்சு, என்னையே தூக்கி கடல்ல போட்டுருங்கன்னு சொல்லிடுவாரு. யோனாவை தூக்கி எல்லாருமா சேர்ந்து கடல்ல போட்டோன்னே மீனோட வயிற்றுல 3 நாள் இருப்பாரு. மீனோட வயிற்றுல 3 நாளா? ஆமா 3 நாள் கழிச்சு மீன் வந்து கரையில வந்து கக்கும் போதுதான் யோனா வெளியே வருவாரு. 3 நாள் மீனோட வயிற்றுக்குள்ள எப்படிக்கா இருந்தாரு? நினைச்சாலே பயங்கரமா இருக்கு. நானா இதுக்கப்புறம் கீழ்ப்படிய ஆரம்பிச்சிருவேன்ப்பா. ஆமா நானும் இனிமே கீழ்ப்படிய ஆரம்பிச்சிருவேன். நான் காலையே விழுந்துருவேன்ப்பா. இனிமே இவ்வளவு நேரம் வில்லு பாட்டு நீங்க அவ்வளவு பேரும் உட்கார்ந்து கேட்டீங்களே, இனிமே உங்க வாழ்க்கையில எப்படி கீழ்ப்படிய போறீங்க?